கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக அவருடைய தூய பாத தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு இந்த நாளிலும் பாராட்டியிருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்க இருக்கக்கூடிய இந்த வேத பகுதியை அவர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அப்படி சிரங்களை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானுடைய துணைக்காக சற்று நேரம் இறைஞ்சி நிற்போம். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமமும் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவரீர் நீர் எங்களில் இடைப்பட்டு இந்த நாளில் தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்ட வேண்டிய பரலோகத்தின் மன்னாவை நீர் பாராட்டவும், அதை நாங்கள் பெற்றவர்களாக மாத்திரமல்ல சுவாமி, அதன்படி நடப்பதற்கேற்ற முழுமையான மாற்றத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திடலாம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம், உடைய பாதத்தில் எங்களை படைக்கின்றோம். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு எருசலேம் நோக்கி தன்னுடைய சீடர்களோடு சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது தூரத்தில் ஒரு பசுமையான மரத்தை அவர் காணுகின்றார். பச்சை பச்சேர் என்ற இலைகளை கொண்ட அந்த மரம் அவரை அதிகமாக ஈர்த்தது. அவருக்கும் சற்று பசி உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக அந்த பசுமையான மரத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அவர் அதனுடைய பக்கத்தில் வந்த மாத்திரத்தில் தானே இலைகளோடு பசுமையாக அவருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக இருந்த அந்த மரத்தில் ஒரு கனிகளை கூட அவரால் காண முடியவில்லை. உடனே அவர் அந்த மரத்தை சபித்தார். தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்கள் அதை கேட்கும் வண்ணமாக அந்த மரத்தை அவர் சபித்தார். அது சாதாரணமான ஒரு சாபம் அல்ல, ஜென்ம சுவாபம். அந்த ஜென்ம சாபம் என்றால் லைஃப் லாங் சென்டென்ஸ். என்ன சொல்லுகின்றார்? இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருப்பானாக. You will never bear fruits anymore, anytime in the future. அடுத்த நாள் சீடர்கள் அவரோடு மறுபடியுமாக திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அந்த மரத்தை பார்க்கின்றார்கள். அந்த மரம் வேரில் இருந்து முழுவதுமாக அது பட்டு போயிற்று. ஒருவரும் யூகிக்க முடியாத நிலையில் அந்த மரம் பட்டு போயிற்று. பொதுவாக ஒரு மரம் பட்டு போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வார காலம் ஆகும் என்று இயற்கையின் குறிப்பு சொல்லுகின்றது. A God who punishes the tree for not having fruit. அதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவுட் ஆஃப் சீசன். மார்க்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அத்தி பழ காலமாக அது இல்லாது இருந்தது. பருவ காலம் கனி கொடுக்கக்கூடியதாக இல்லாது இருந்த சூழ்நிலையில இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்று அதில் கனி இல்லை என்பதை அவர் பார்த்த மாத்திரத்தில் அதை சபித்து போட்டார். இது நியாயம் தேடி ஒரு மரம், மனிதன் அல்ல, ஒரு தேசமும் அல்ல. விசாரணை குண்டில் நின்று கொண்டு தனக்கு நீதி வேண்டும் என்று பரிதபித்துக் கொண்டிருந்தது. யார் அது? மனுஷனும் அல்ல, ஒரு தேசமும் அல்ல. மூன்றாவது நாளில் படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு. ஆறாம் நாளில் படைக்கப்பட்ட அந்த
சிருஷ்டிப்பை போன்று எல்லா அறிவையும் படைத்தது அல்ல அது. 6 அறிவுகளை படைத்த மனுஷனும் அல்ல அது, தேசமும் அல்ல, ஒரு மரம் தன்னுடைய தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை அந்த நீதிக்கு முழுதாக வைத்துக் கொண்டிருந்தது. நான் ஒரு மரம், ஒரே இடத்தில் அசையாமல் இருக்கக்கூடிய ஒன்று. என்னுடைய போஷாக்கை நான் பெற வேண்டும் என்றாலும் சரி, என்னுடைய நீர் சத்தை நான் பெற வேண்டும் என்றாலும் சரி, என்னுடைய வேரின் மூலமாக பெற்று ஒரே இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, இவை அனைத்திற்கும் மேலாக என்னை படைக்கும் பொழுது, 3வது நாளில் மரம் செடி கொடிகளை படைக்கும் பொழுது படைத்த அந்த தேவன் எங்களுக்கென்று ஒரு ஒழுங்கை, இயற்கைக்கென்று ஒரு நியதியை வைத்துவிட்டு சென்றிருக்கின்றார். அதுதான் சீசன்ஸ், பருவகாலங்கள். ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொன்று நிகழ வேண்டும் என்ற ஒரு நியதியை படைப்பாளியாகிய தேவன் வைத்து சென்றிருக்கின்றார். அதற்கு எதிர்த்து நான் எதையும் செய்ய முடியாது. நான் வளர்ந்து கனி கொடுக்கும் பருவத்தை எட்டினால் ஒரு வருஷம் முழுவதும் 4 பருவங்கள் எனக்கு உண்டு. கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பருவம், இலையுதிர் காலம் என்று சொல்லக்கூடியது, பசுமையாக காணப்படக்கூடிய ஒரு காலம். ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலம், அந்த பருவம் என்ன சொல்லுகின்றதோ அதை மாத்திரமே என்னால் செய்ய முடியும். வசந்தம், கோடை, இலையுதிர் அண்ட் குளிர் காலம், ஸ்பிரிங், சம்மர், ஹார்வெஸ்ட் அண்ட் வின்டர். இந்த பருவ காலங்களில் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும். இந்த பருவநிலைக்கு எதிராக நான் ஒன்றும் செய்ய முடியாது. பருவம் அற்ற அந்த நாளில் நான் எப்படி கனியை கொடுக்க முடியும்? மரங்களாகிய எங்களை குறித்து வேதம் பேசுவது என்ன? சங்கீதக்காரர் அழகா பேசுகிறார். வேதத்தில் பிரியமாக இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களில் நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான். அதன் காலத்தில் அதன் கனியை கொடுக்கக்கூடிய மரமாக இருப்பான். ஒரு மரமானது கனியை கொடுக்க வேண்டும் என்றால் அதன் காலத்தில் தான் அது கொடுக்க முடியும். தன்னுடைய காலத்தில் தன் கனியை தந்து, இதுதான் இயற்கையின் மூலம் தேவன் எனக்கு வகுத்திருக்கக்கூடிய ஒரு நியதி, ஒழுங்கு. நான் கனியற்று இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் அவர் வந்து என்னில் கனியை அவர் என்ன செய்யறாரு? தேடுகிறார். என்னில் கனி இல்லாததை கண்டு அவர் என்னை சபித்து விட்டார். அது ஒரு சாதாரண சாபம் அல்ல. இட்ஸ் a lifelong sentence. நான் இருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அவர் என்னை சபித்து விட்டார். யார் அவர்? சர்வத்திற்கும் சிருஷ்டி, ஒன்றும் இல்லாமையில் இருந்து எல்லாவற்றையும் படைத்தவர். நான் படைத்த எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கை அவர் வைத்திருக்கின்றார், ஒரு சட்டத்தை அவர் வைத்திருக்கின்றார். இயற்கையில் காணக்கூடிய நாங்கள் யாரும் அந்த இயற்கையினுடைய நியதியை, அந்த தேவன் வகுத்த சட்டத்தை மீற முடியாது. அவர் படைத்தவர் மாத்திரமல்ல, என்னை சபித்தவர் யார்? அவர் படைத்தவர் மாத்திரமல்ல, என்னை பராமரிக்கக்கூடியவரும் கூட. அவர் படைத்த அனைத்தும் தன் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கின்றது. 4 பருவங்களை உண்டாக்கிய அவர் கனிக்கேற்ற பருவம் அதுவாக இல்லாத இருந்த பொழுதிலும் என்னில் கனியை கண்டு என்னை என்ன செய்தாரு? சபித்து போட்டார். நான் பருவ ஒழுங்கை, அவர் விதித்த பருவ ஒழுங்கை நான் பின்பற்றுவேனா? என்னுடைய சிருஷ்டிகர் வந்துவிட்டார் என்பதற்காக நான் உடனடியாக இன்ஸ்டன்டா ஒரு கனியை உண்டாக்கி அவரிடத்தில் தர முடியுமா?
அவர் வசந்த காலத்திலும் வரவில்லை. நான் இலைகளோடு இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் வந்து அவர் என்னை சபித்து விட்டார். இது எப்பொழுது நடந்தது? மத்தேயின் புத்தகம் 21வது அதிகாரம் அந்த 11வது வசனத்திலிருந்து, மார்க்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 1 11 வரை இந்த அனுபவம் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய வாரம் ஒரு நாள் முன்னதாக அவர் என்ன செய்யறாரு? அந்த குருத்தோலை நாளில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். ரோமருடைய ஆக்கிரமிப்பில் இருந்து தங்களை விடுவிக்க போகும் ராஜா மேசியா ஆராதனைக்கு மத்தியில, துதி பாடல்களுக்கு மத்தியில, வரவேற்புகளுக்கு மத்தியில இந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எருசலேமிற்குள்ளாக அவர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அங்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு? இந்த பெத்தானியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் எருசலேமுக்கு செல்லுகின்றார். அவர் அப்படி செல்லும் பொழுதுதான் இந்த அத்தி மரத்தை அவர் காணுகின்றார். பொதுவாக அத்திப்பழங்கள் பழுப்பதற்கு அது சரியான பருவம் அல்ல என்றால், அது பருவம் அல்ல என்பதை அறிந்திருந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எதனால் அந்த மரத்தை சபித்தார்? படைத்தவருக்கு அது தெரியாதா? ஏன் சபித்தார்? அவர் சபித்ததற்கும் ஒரு காரணத்தை தனக்குள் வைத்திருந்தார். அத்தி மரத்தின் பழம் பொதுவாக அத்தி இலைகள் புறப்படும் பொழுதே அதோடு சேர்ந்து அதற்கு பின்புறமாக அந்த காய்களும் சேர்ந்து என்ன செய்யுமா? வளரும். இலைமறை காயாக, இலைமறை கனியாக அது இலைகளுக்கு பின்புறமாக இருந்து வளரும். இயேசு தூரத்திலிருந்து இலைகளை கண்ட பொழுது அத்தித்தன் கனிகளை கொடுப்பதற்கு அது பருவம் இல்லை என்பதை அவர் அறிந்தும் இலைகளோடு வளர்ந்திருக்கக்கூடிய ஓரிரு கனிகள் ஏதாயிலும் அகப்படுமா என்று, நிறைய கனி இருக்கும், அதை நாம் பறிக்கலாம் அப்படி என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரவில்லை. அந்த அத்தி மரத்தை தூரத்திலிருந்து கண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு சில கனிகள் இந்த இலைமறை காயாக காணப்படும் என்றால் அது அவருக்கு உதவியாக இருக்கும் என்ற பட்சத்தில் அங்கு அவர் சென்றார். ஒவ்வொரு மரமும் வருஷத்துல என்ன சொல்லுகின்றார்கள்? 12 மாசத்துல 10 மாசம் அந்த கனிகளை உடைய மரமாக இருக்குமா. அவர் எதிர்பார்த்து வந்தது ஏதாகிலும் 1-2 பழங்கள் கிடைக்குமா என்று. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது பசுமையாக இலைகளை கொண்டு தழைத்து காணப்படக்கூடிய அந்த காட்சி மரத்தில் நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்தில் அந்த கனிகள் அகப்படுமா என்ற நோக்கத்தில் அவர் அங்கு வந்தார். அத்தி மரத்தை குறித்து இது ஒரு உண்மை சம்பவமாக பேசப்படுகின்றது. அதே அத்தி மரத்தை குறித்து இந்த உண்மை நிகழ்வுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இன்னொரு ஓமானத்தை அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இது உண்மை சம்பவம். இப்பொழுது அவர் சொல்ல போவது ஓமானம். லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6-9 வரைக்கும். ஒரு மனிதன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதில் அந்த அத்திக்கனியை காணும்படியாக வந்தபொழுது அந்த மரத்தில் கனிகள் இல்லை. முதல் 2 வருடங்களும் அங்கு வந்து கனியை தேடுகின்றான், அதில் கனி இல்லை. இப்பொழுது அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு இந்த மரத்தில் கனிகள் கடந்த 2 வருடங்களும் காணப்படவில்லை, ஆகவே இந்த மரத்தை நீ வெட்டி போடு, ஏன் இது வீணாக
செழுமையான இந்த திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டு அது இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கின்றது. கனிகளும் இல்ல, இடத்தையும் அடைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்றான் எஜமான இடத்துல, வேண்டாம், தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் அந்த எஜமானோடு வாதிடுகின்றான். நான் இந்த அத்திமரத்தை ஒரு விசேஷ இடத்தில் வைத்து நன்றாக அதை பண்படுத்தி உரமிட்டு அதை நீர்ப்பாய்ச்சி எப்படியாகிலும் அது கனி கொடுப்பதற்கு ஏதுவாக அதை நான் மாற்றுகின்றேன். ஒரு வருஷம் மாத்திரம் எனக்கு நீர் தாரும். இந்த அத்தி மரம் என்பது காட்டுல வளரக்கூடிய மரம், காட்டத்தி என்று சொல்லுவார்கள். இந்த அத்தி மரம் கேட்பாரற்று வளரக்கூடியது. அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. கனி இருந்தா பறித்து தின்று போய்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி வளர்கிறது, அதனுடைய போஷாக் என்ன, அதனுடைய நீர் வரத்து என்ன என்பதை குறித்து யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் அது ஒரு காட்டில் வளரக்கூடிய அந்த மரம். இங்கு இந்த எஜமான் என்ன செய்கின்றான், அந்த மரத்தை கொண்டு வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் நட்டு விசேஷமான மிருதுவான நிலத்தில் அந்த காட்டு அத்தி மரத்தை அவர் நட்டு ஒரு விசேஷ இடத்தை அதற்கு கொடுத்து, எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக்கொள், திராட்சைக்கு கொடுக்கப்பட வேண்டிய சவரட்சணைகள் அனைத்தும் உனக்கு உண்டு, அவை எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொண்டு நீ என்ன செய்ய, உன்னுடைய கனியை நீ கொடு. எல்லாவற்றையும் அதை அனுபவித்து விட்டு கனிகளற்று நின்றது. கனியும் இல்ல, அருமையான அந்த திராட்சை மிருதுவான தோட்டத்தையும் அது என்ன செய்கிறது, அடைத்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த எஜமான் எடுத்த எடுப்பில் அந்த மரத்தை வெட்டி போடு என்று அவர் சொல்லவில்லை. 2 வருடங்களாக அதை அவர் கவனித்துக் கொண்டு வருகின்றார். கனிகள் இல்லை. Once again the grace is extended to it. மறுபடியும் இந்த தோட்டக்காரன் மூலமாக, அவன் கொடுக்கக்கூடிய சவரட்சணியின் மூலமாக இந்த மரத்தை கனி உள்ள மரமாக மாற்றுகின்றேன் என்று அவன் பரிந்து கேட்டுக்கொண்டது நிமித்தமாக one more year was extended. The year of extension. Year of extension was with the special care. ஒரு வருஷம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு வருஷமும் அந்த மரத்திற்கு செய்யப்பட வேண்டிய எல்லா சவரட்சணைகளையும், எந்த விதத்தில் அது கனி கொடுக்க முடியுமோ அதற்கேற்ற எல்லா காரியங்களையும் அதை சுற்றிலும் கொத்தி உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி எந்த நிலையில் அது கனி கொடுக்க முடியுமோ அந்த நிலையில் அதற்கேற்ற விசேஷமான கவனிப்பை அது பெற்றது. A special care was given and year of extension was given. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சர்வ நன்மைகளோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த மரம் இந்த தோட்டக்காரனுடைய தயவினால் ஒரு வருஷம் அதற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டுச்சு. இந்த தோட்டக்காரனுடைய பரிந்துரையினால் கொடுக்கப்பட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த போஷாக்குகளுக்கெல்லாம் மேலாக கொடுக்கப்பட வேண்டிய அதிகப்படியான கவனிப்பு அதற்கு அந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. 13வது அதிகாரம் லூக்காவின் புத்தகம் 6-9 வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த ஊமையில அந்த எஜமானன் 3ஆம் வருஷத்தில் வருகின்றார். அந்த அத்திமரத்தை மரத்துக்கு சென்று எஜமான் கொடுத்த அந்த கிரேஸ் டைம் முடிஞ்சு போச்சு. நான் அதை சரியான நிலையில் அதை கவனித்து அதை நான் கனி உள்ள மரமாக மாற்றுவேன் என்று அந்த தோட்டக்காரன் கேட்டுக்கொண்ட அந்த கால வரை இப்பொழுது வந்துவிட்டது. The year of extension is now over. A special
care that was given to that tree is now over. தேவனுக்கு பிரியமானவர்களே, 3ஆம் வருஷத்துல அவன் வரான். அந்த அனுபவத்தை தான் இப்பொழுது மத்தேயும் மார்க்கும் எழுதுகின்றார்கள். லூக்காவில் உவமை சம்பவமாக அங்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுபவம் இப்பொழுது உண்மை சம்பவமாக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரத்திற்கு முன்பதாக நிற்கின்றார். 2 வருடங்களும் கனிகொடாத அந்த மரத்திற்கு மேலும் 1 வருடம் தயவாக கிருபையாக கொடுக்கப்பட்டு அதற்கு செய்யப்பட வேண்டிய கூடுதலான கவனிப்பையும் அங்கு கொடுத்து, இந்த தோட்டக்காரனுடைய இடைப்பறுதலினால், இந்த தோட்டக்காரனுடைய மத்தியஸ்தினால், இந்த தோட்டக்காரனுடைய பரிந்துரையினால் அந்த வருஷம் முழுவதும் அது காக்கப்பட்டு 3ஆம் வருஷ முடிவிலே அந்த எஜமான் மறுபடியும் இப்பொழுது வருகின்றான். அந்த மரத்தில் ஏதாவது அகப்படுமா? அவருக்கு நன்றாக தெரியாது. இட் இஸ் நாட் meant for the fig season. அத்தி மரத்துக்கு எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ கனி கொடுப்பதற்கு அவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு இப்போது அவர் அங்கு வருகின்றான், கனியை காண்பதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அத்தி மரத்திற்கும் அந்த அந்த தோட்டக்காரனாகிய அந்த மனிதனுக்கும் கிடைக்கப்பட்டது 3.5 வருஷம்தான். 3.5 வருஷம்தான் இந்த தொடர்பு. 3.5 வருஷம். இந்த தோட்டக்காரர் என்ன சொல்லுகின்றான்? இந்த 3.5 வருஷ காலத்திற்குள்ளாக நான் அதை கனி கொடுக்கும்படியாக செய்கின்றேன். அந்த அத்திமரத்தை கனி கொடுக்கும்படியாக நான் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு எனக்கு இருக்கக்கூடிய காலம் வரையறுக்கப்பட்ட காலம். I have given already an year of extension, a special care. தேவனுக்கு பிரியமானவர்களே, எங்க 2 பேருக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடியது 3 வருஷம் தான். இந்த தோட்டக்காரனாகிய நானும் இந்த 3 வருஷம் தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்க முடியும். இந்த 3 வருஷத்துக்கு பிறகு நான் என்ன செய்யணும்? நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைக்கின்றனோ அதை செய்ய முடியாது. ஆகவே தான் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த 1 வருடத்தை மிகுந்த கஷ்டத்திற்கு மத்தியில எப்படியாகிலும் அதை கனி கொடுக்க செய்துவிட வேண்டும் என்ற நிச்சயத்தோடு பாரத்தோடு எப்படியாகிலும் அதை கனி அதில் காணப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் அந்த தோட்டக்காரன் செய்கின்றான். 3.5 வருஷம் தன்னுடைய ஊழிய கால முடிவில் எப்படியாகிலும் அத்திமரத்தை கனிவுள்ள மரமாக மாற்றிவிட வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் அவன் செய்கின்றான். அவர் தந்த அத்திமரத்துல கனிகள் இல்லை என்பது ஒரு பெரிய ஏமாற்றமாக கண்ட பொழுதும் அவர் அதை சபிக்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அத்திமரத்தை தூரத்திலிருந்து கண்ட மாத்திரத்தில் அதில் கனிகள் இருக்கும் என்று அதனுடைய பக்கத்தில் சென்று பார்க்கின்றார். அங்கு அந்த கனிகள் இல்லை என்பதற்காக அவர் அந்த மரத்தை சபிக்கவில்லை. வேதத்தின் பகுதியை நன்றாக தியானித்து பார்த்தோம் என்றால் அவர் எதற்காக சபித்தார் என்றால் கனிகள் உள்ளது போன்று ஒரு தோற்றத்தை கொடுத்தபடியினால் அதை அவர் சபித்தார். Problem of appearance versus reality. உண்மை நிலையை மறைத்து நிற்கும் பொய் தோற்றம், பாசாங்கு தோற்றம். அத்திமரம் துளிர்விட ஆரம்பிக்கும் பொழுதே தேவனுக்கு பிரியமானவர்களே அதனுடைய காய்களும் என்ன செய்யும்? அதோடு தோன்றும். இலைகள் துளிர்க்கும் பொழுதே காய்கள் என்ன செய்யும்? அதுக்கு பின்னால் இருந்து வளரும்.
அந்த அத்திக்கனிகள் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் என்று சொல்லுவார்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இந்த தழைத்து இருக்கக்கூடிய பசுமையாக இருக்கக்கூடிய இலைகளுக்கு பின்னால் என்ன செய்யுமா? வளரும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் இது யாருக்கு சொந்தம்? யாத்ராவின் புத்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்றது? உன் நிலத்தின் விளைச்சலின் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தரிடம் கொண்டு வருவாயாக. That belongs to God. அது கர்த்தருடையது. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை பார்க்கறதுக்கு தான் போறார். எல்லா அந்த மரத்தில் விளையக்கூடிய எல்லாத்தையும் அவர் நாடி அங்கு செல்லவில்லை. What is supposed to be given to him should be given to him. எரேமியாவின் புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது? அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அடித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக ஆக்கி போட்டார்கள். பாழாய் கிடக்கிற இது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாய் போயிற்று. ஏன்? The first fruit that belongs to God has not been given to him. மத்திய தரைக்கடல் பகுதியில விவசாயத்துல இந்த லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஓமானத்துல நாம் காண்பது போன்று திராட்சை தோட்டங்களை பாதுகாப்பதற்கு அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு பகுதியில அத்தி மரத்தை என்ன செய்வாங்களாம்? நாட்டுவார்கள். ஏன் இந்த அத்தி மரம்? இந்த திராட்சை கொலைகளை அந்த பறவைகள் பட்சித்து போட்டுவிடக் கூடாது என்பதற்காக, அந்த பறவைகளை ஈர்ப்பதற்காக பசுமையான இலைகள் அவைகள் அமர்ந்து அதை புசிக்கக்கூடிய அளவில் கிளைகள் அவைகளுக்கு ஏற்ற விதத்தில் அந்த திராட்சை கொடியை காட்டிலும் அத்திப்பழங்களை அதிகமாக விரும்பக்கூடிய பறவைகள் தான் அங்கு வரும். ஆகவே அந்த அத்தி மரங்களை என்ன செய்வாங்க? அந்த திராட்சை தோட்டத்தில் நாட்டுவார்கள். டு ப்ரொடெக்ட் தி வைன். அந்த அத்தி மரங்களை போன்ற எருசலேம் ஆலயத்தையும் அந்த எருசலேம் ஆலயத்தின் மூலமாக பரலோகம் வைத்திருந்த அந்த நோக்கங்களையும் அந்த ஆலயத்தின் மரபை காக்க வேண்டும் என்பதற்காக, ஆலயத்தின் மாண்பை காக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பரிசேயர்கள், சதிசேயர்கள், வேதபாரகர்கள், ஆச்சாரியர்கள், யூத மத தலைவர்கள் அங்கு காணப்பட்டார்கள். ஆலயத்தின் மாண்பு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, எந்த காரணத்திற்காக ஆலயத்தை தேவன் எழுப்பினாரோ அதனுடைய நோக்கம் நிறைவேறப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட சடங்குகள், பல்வேறுபட்ட பண்டிகைகள் அங்கு காணப்பட்டு, எதை காக்கும்படியாக அங்கு யார் காணப்பட்டார்களோ அவர்கள் அத்தி மரத்தை போன்று மாய தோற்றமுடையவர்களாக இருந்தார்கள். கனி இருப்பது போன்று காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களில் கனி இல்லை. எந்த திராட்சை தோட்டத்தை அந்த கனிகளை பறவைகளிலிருந்து காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காக்கும் ஆதாரமாக அவர்கள் வைக்கப்பட்டார்களோ அவர்கள் எப்படி இருந்தார்களா? கனியற்றவர்களாக. எந்த நோக்கத்திற்காக அவர்கள் அங்கு வைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாதவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அத்திமரம் தன்னை பசுமையாக கனிகளை உடையதாக காட்டிக்கொண்டது போல இவர்களும் தங்களை காட்டிக்கொண்டார்கள். They were only appearing to be fruit bearing, but not in reality. தங்களில் கனி இருப்பது போன்று சகல அதிகாரங்களையும் தங்களுடைய கரங்களில் வைத்துக் கொண்டு அவர்கள் ஆலயத்தின் மையமாக செயல்பட விரும்பினார்கள். ஆலயத்தில் எதை செய்வதற்காக தாங்கள் அதிகாரம் பெற்றிருக்கின்றோம் என்று உரிமையை அவர்கள் பாராட்டிக் கொண்டிருந்தார்களோ அதை அவர்கள் செய்யாது போனார்கள். தேவனுடைய வீடு எப்படியாக ஜெப வீடாக இருக்க வேண்டுமோ அப்படி அதை அவர்கள் பராமரியாதபடி
எப்படியாக அந்த ஆலயம் தேவனுடைய பார்வையில் காக்கப்பட வேண்டுமோ, எப்படியாக அந்த ஆலயத்தினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டுமோ, எப்படியாக அங்கு நடைபெறுகின்ற தொழுகைகள் இருக்க வேண்டுமோ, எப்படியாக அங்கு வந்து செல்பவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் செல்கின்றோம் என்ற மனநிலையில் செல்வதற்கு ஏதுவாக என்னவெல்லாம் அங்கு வைத்து காக்கப்பட வேண்டுமோ அவற்றை எல்லாம் காப்பதற்காக ஆலயத்தை தேவன் எழுப்பினா இவங்க என்ன செஞ்சார்களா, ஆலயத்தை விற்கிறவர்களுக்கும் காசுக்காரர்களுக்கும் கொடுத்து விட்டார்கள். இந்த பஸ்கா பண்டிகைக்காக வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான ஜெசுபஸ் என்று சொல்லக்கூடிய சரித்திர ஆசிரியர் சொல்றாரு, ஒரு வருஷத்துல குறைஞ்சபட்சம் 20 லட்சம் பேர் வருவாங்களாம். 2 million people used to gather in Jerusalem. பெரும் திரளான கூட்டம் வரும். பல நாடுகளில் இருந்து, பல பகுதிகளில் இருந்து வரக்கூடியவர்கள் அங்கு வருவார்கள். அவர்கள் அங்கு வரும்பொழுது அவருடைய கரத்துல ஆடு மாடுகளை என்ன செய்ய முடியாது, புடிச்சிட்டு வர முடியாது, ரொம்ப வெகு தூர பிரயாணம் செய்ய வேண்டும். ஆகவே அவர்கள் அந்த ஆடு மாடுகளை வாங்குவதற்கு அவங்க என்ன செய்வாங்களாம், அங்கு வந்து வாங்கும் பழக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது சரித்திரம் என்ன சொல்லுகின்றது, இந்த ஆடு மாடுகளை வாங்குவதற்கும் அங்கு கொடுக்கப்பட வேண்டிய பலிபுரைகளுக்கான கட்டணங்களை அவர்கள் செலுத்துவதற்கும் தங்களுடைய நாடுகளில் இருந்து வரக்கூடிய நாணயங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். இந்த ரோமர்களும் கிரேக்கர்களும் எல்லா இடங்களிலும் வியாபித்து கொடுத்திருந்த அந்த நாணயங்களை கொண்டு வருவாங்களாம். அதுல அந்நிய தேவர்களுடைய சிற்பங்கள் பொதிக்கப்பட்ட நாணயங்கள் தான் அதிகமா வருமா. அந்நிய தேவர்களுடைய சிற்பங்கள் பொதிக்கப்பட்ட அந்த நாணயங்களை ஆலயம் வாங்கி கொண்டு ஆலயத்தில் அதனுடைய காரியங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயத்தை என்ன செய்வாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதை யாரு பண்ணுவான்னா ஒரு காசுக்காரன் அங்க உட்கார்ந்துருப்பான், எக்ஸ்சேஞ்சர், மணி எக்ஸ்சேஞ்சர். வாங்குவதற்கும் விற்பதற்கும் வியாபாரி அவன் தனியா அங்க இருப்பான், மணி எக்ஸ்சேஞ்சர் இன்னொரு தனியா இருப்பான். இவங்க எல்லாம் எங்க இருப்பார்கள் தெரியுமா? இந்த வாங்குதலும் விற்தலும் யூதர்கள் அல்லாத ஜெபம் செய்ய நுழையக்கூடிய ஒரே பகுதியா இருந்த புறஜாதியின் பிரகாரத்துல, அந்த இந்த புறஜாதிகளின் பிரகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல, ஆலயத்தின் வெளி பிரகாரத்துல புறஜாதிகளுக்கென்று அவர்கள் ஜெபிப்பதற்கென்று யூதர் அல்லாதவர்கள் அங்கு வந்து ஜெயிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த இடத்தில் இப்போது காசுக்காரர்கள் அந்த இடத்தில் இப்பொழுது விற்பனை செய்யக்கூடியவர்கள், வாங்குபவர்கள், விற்பவர்கள். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் இது நடந்து கொண்டிருந்துச்சு. இவைகள் அனைத்தும் சதுசேயர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சதுசேயர்கள் என்ன செஞ்சாங்க, அதை லீஸுக்கு விட்டாங்க. அந்த பணம் அவர்களுக்கு சென்று கொண்டிருந்துச்சு. ஆலயத்தின் மாண்பை, ஆலயத்தின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக தங்களை தாங்களே ஆலயத்தின் காப்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த இவர்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் ஆலயத்தை என்ன செஞ்சிட்டாங்களா, விற்பனை கூடமாக மாற்றினார்கள். காசுக்காரர்களுடைய அந்த குகையாக அதை அவர்கள் என்ன செய்யாங்க, மாற்றி போட்டார்கள். இதைத்தான் கிறிஸ்து அவர்களை விரட்டிவிட்டு எந்த ஒரு சாபத்தை அந்த இலைகள் மாத்திரம் கொண்ட கனியற்ற மரத்திற்கு அவர் செய்தாரோ அந்த சாபத்தை, அந்த சாபம் அந்த அத்தி மரத்திற்கு அல்ல, அதே போன்று வெளி தோற்றத்தை, ஆலயத்தை காக்கும்படியாக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் வெளி தோற்றத்தை உடையவர்களாக, ஆனால் உள்ளுக்குள் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு
ஒவ்வாத காரியங்களை செய்தவர்களாக, கனியற்றவர்களாக, வெளித்தோற்றத்தில் தேவனுக்கு பிரியமானவர்கள் போன்று, தேவன் பாராட்டியிருக்கக்கூடிய அந்த பணிகளை நிறைவேற்றுபவர்களை போன்று, they were only appearing to be fruit bearing. மார்க்கின் புத்தகம் 11 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, இது முதல் ஒரு காலமும் ஒருவனும் உன்னிடத்தில் என்ன செய்ய மாட்டான், கனியை புசியாதிருப்பான். இனி உன்னிடத்தில் இருந்து கனியை யாரும் ஒரு பொழுதும் புசிக்க மாட்டார்கள். இந்த குலத்தை கனியற்ற நிலையில் மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரை ஏற்றுக்கொள்ளாத கனியற்றவர்களாக அவர்கள் நிற்பது மாத்திரமல்ல, அவரை நாடி, தேவனை நாடி ஆலயத்திற்குள்ளாக வருபவர்களையும் தடுத்து போடக்கூடிய அளவில் இருந்த அவர்களுக்கு கிறிஸ்து கொடுத்த சாபம்தான் அது. இனி ஒரு காலமும் ஒருவனும் உங்களிடத்தில் எதையும் புசிக்க மாட்டான். You are meant to lead them, to bring them unto me. என்னைக்கு நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தேவனுக்கு பிரியமானவர்களே, என்னைக்கு ஆலயத்தினுடைய மாண்பு, வழிபடுதல், தேவன் எதற்காக எதை செய்ய விரும்பினாரோ அது அங்கு பின்பற்றப்படவில்லையோ, இனி உங்ககிட்ட அந்த பொறுப்பை நான் கொடுக்க மாட்டேன். மத்தேயு புத்தகம் 21 வசனம், ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் இருந்து நீக்கப்பட்டது. அதற்கேற்ற கனியை கொடுக்கிற இடத்துல அது கொடுக்கப்படும். 24வது வசனம் அதே அதிகாரத்தில் சொல்றது, பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவருடைய அச்செய்தியை கேட்டு அது தங்களை குறிக்கிறதே என்று அவர் என்ன செய்ய புரிந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த வாங்குதல் விற்றல் எங்கு நடைபெற்றது? யூதர் அல்லாதவர் ஜெபம் செய்ய நுழையக்கூடிய ஒரு பகுதியாக இருந்த புறஜாதியாருடைய பிரகாரம், ஜென்டைல் கோர்ட்ல, ஜென்டைல் கோர்ட் என்று ஒரு இடத்தை அந்த ஆலய பகுதியில அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, ஒதுக்கி இருந்தாங்க. அதுல ஜெபம் செய்ய வரக்கூடிய யூதர்கள் அல்லாதவர்கள் அங்கு வந்து நிற்கக்கூடிய இடத்துல தான் வாங்குதலும் வித்தலும் மணி எக்ஸ்சேஞ்சும் நடைபெற்றது. அதான் அவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் தூர போட்டு காசுக்காரர்களை விரட்டி அடித்தார். தேவனை நாடி வரக்கூடிய அவர்கள் கூடக்கூடிய இடத்துல விற்றலும் வாங்கலும் காசுக்காரர்களுடைய ஒட்டுமொத்தமான காரியங்களும் அங்கு நடைபெற்றது. தேவனை நாடி வர வேண்டும் என்பதற்காக புறஜாதிகளுக்கு வகுக்கப்பட்ட அந்த ஜென்டைல் கோர்ட் வியாபார ஸ்தலமாக அது மாறி போயிற்று. ஆலயமும் அதன் பாதுகாவலர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்ட அவர்களும் எதற்காக பணிக்கப்பட்டார்களோ அவர்களே ஆலயத்தை கள்ள கொலையாக மாற்றினார்கள். ஏன் இந்த வேதத்தின் பகுதி உங்களுக்கு எனக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு திண்ணமான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த பகுதி, இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் சாத்தான் யுக நெடுகிலும் அதுக்கு பிறகு செஞ்சுக்கிட்டே வரான். தேவனை அறிய வேண்டும் என்று வரக்கூடிய மக்களை, அவரை அறிய விடாமல் செய்வதற்கு, அவர்களுடைய இடத்தை கள்ளர் கொகையாக விற்பதும் வாங்குவதும் செய்யக்கூடிய ஒரு இடமாக என்ன செய்யறான், மாற்றி போடுகின்றான். யுக நெடுகிலும்
ஆரம்பத்துல கத்தோலிக்க திருச்சபை என்ன செஞ்சிச்சு? பாவ மன்னிப்பு சீட்டை வித்துக்கிட்டு இருந்துச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள். பரலோகம் என்ற ஒரு காரியத்தையும் விற்பதல்ல. கம் unto me. பாவங்கள் நீ அறிக்கை செய்யப்படும் பொழுது அவைகள் உனக்காக மன்னிக்கப்படுகின்றது. ஆனால் அதை விற்றார்கள். அதை வாங்குவதற்கென்று ஒரு கூட்டத்தை சத்ருவாகிய சாத்தான் என்ன செஞ்சான்? தேவனை பற்றி அவர்கள் அறிந்து ஜெபிப்பதற்காக வந்தவர்களை மாற்றி போட்டான். விற்பதும் வாங்குவதும் அந்த 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 பாவ மன்னிப்பு சீட்டையே அவங்க என்ன செஞ்சாங்க? they made it as a business. ஆலயம், சத்தியம், வழிபாட்டு முறைகள் இவைகள் அனைத்தும் இந்த நிலையில் தான் என்ன செய்யப்பட்டுச்சு? மாற்றப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபை மாத்திரமல்ல, அவர்களை அடுத்து வந்த சீர்திருத்தவாதிகளை உடைய பெயர்களால் துவங்கப்பட்ட அந்த புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் கூட இந்த உலகில கிறிஸ்தவத்துல நீங்க போங்க, தலையில கையை வைத்து ஜெபிங்க, எப்பேற்பட்ட சத்ருவாகிய சாத்தானும் பிசாசும் ஓடி போவார். வியாதியஸ்தர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அந்த வியாதி பறந்து போகும். பரலோகம் எதையெல்லாம் இலவசமா நீங்க செய்யுங்கன்னாங்களோ, இன்றைக்கு அவைகளை வைத்து அவைகளை பணமாக்கி பெரிய செல்வந்தர்களாக இந்த யூதர்களை போன்று, இந்த பரிசேயர்களை போன்று, சதீசேயர்களை போன்று, வேதப்பாரர்களை போன்று, அந்த யூத மத தலைவர்களை போன்று அவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டது போன்று இன்றைய கால கிறிஸ்தவமும் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் செஞ்சுட்டு எதை விட்டுட்டாங்க? சத்தியத்தை விட்டுட்டாங்க. ஆலயம், சத்தியம், வழிபாட்டு முறைகள் எதையெல்லாம் பரலோகம் நமக்கு இலவசமாக கொடுத்துச்சோ அதையெல்லாம் காசாக மாற்றக்கூடிய, காசுக்காக தாங்கள் மாறக்கூடியவர்களாக இன்றைய கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கின்றது. முதலாவது நூற்றாண்டுல எருசலேம் திருச்சபையில், எருசலேம் ஆலயத்துல என்ன கேடுபாடுகள் இருந்துச்சோ அதுதான் இன்றைய உலகத்துல இந்த நாட்களில் திருச்சபைகளில் காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்புக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த ரட்சிப்புக்கேற்ற கனிகளை நாம் நம்மில் வைத்திருந்தால்தான் அதை நாடி வரக்கூடிய, தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் எதையாவது புதுமையாக நாங்கள் கண்டு அதன் பாதையில் சென்று நாங்கள் பரலோகத்தின் பாதையில எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரக்கூடியவர்கள் இந்த ரட்சிப்பின் கனியை என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பின் கனியை இல்லாது, if you are going to be if you are appearing to be the fruit bearers, தோட்டத்தில் மாத்திரம் அதை உடையவர்களாக அந்த அத்தி மரத்தை போன்று நீங்களும் நானும் இருப்போம் என்றால், கிறிஸ்து அந்த மரத்தை சபித்தது போன்று நம்மளையும் சபித்துவார். அப்பேற்பட்ட பரிசேயர்களும் சதுசேயர்களும் வேதப்பாரர்களும் எல்லாமே ஹைலி எலைட் சொசைட்டி, அவர்களே சிப்போ அப்படின்னு உதறி தள்ளிவிட்டார், உதறி தள்ளிட்டார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு பணிக்காக அவர்கள் தங்களை மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்களோ அந்த பணியை செய்வதற்காக ஒன்றுக்கு உதவாத உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கின்றார். நாமும் கனியற்றிருப்போம் என்றால் அவர்களே தூக்கி தூர எறிஞ்சவர் நம்மையும் தூக்கி தூர எறிஞ்சுவார்.
கனி உள்ள மரங்களாக, கனி கொடுக்கும் மரங்களாக, தோற்றத்தில் மாத்திரம் நாம் ஒரு சாரரை வசிக்கக்கூடியவர்களாக அல்லாது கனி கொடுப்பவர்களாக, கனி கொடுக்கும் கிறிஸ்தவர்களாக, கனியை சுமக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் செயல்பட்டு முடிவிலே அவருடைய ராஜ்யம் சம்பவிக்கும் பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட தேவன் உங்களுக்கும் எனக்கும் தயவு செய்வாராக. ஆமேன். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இதோ இந்த நேரத்தில் அருமையான சத்தியத்தை உம்முடைய ஆவியின் துணையோடு நாங்கள் தியானித்தோம் சுவாமி. இந்த சத்தியத்திற்கு இணங்க நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உம்முடைய நாமத்திற்கு தேவரே நாங்கள் பிரதியான மக்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு இரக்கத்தின் தயவையும் பாராட்டியறோம். எங்களை தேவரே உடைய திருக்கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களில் ஆவியின் கனிகள் காணப்பட வேண்டும் சுவாமி. மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணமாக அந்த கனிகள் அமையப்பெற வேண்டும் சுவாமி. அநேகரை உடைய ராஜ்யத்திற்கு அது சேர்க்கப்படுவதற்கு ஏதுவாக எங்களில் நாங்கள் கனியை சுவப்பவர்களாக காணப்பட எங்களுக்கு இரக்கம் செய்தார்கள் சுவாமி. இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் பேசி தேவரீர் இந்த அருமையான சத்தியத்திற்கு தங்களை அவர்கள் செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்கேற்ற பரலோகத்தின் சத்துவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்துதுவ உடைய பாத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற சுவாமி. இந்த இணையத்தில் இருந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதியும் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.